அவர் மேடையில் சொன்ன விஷயம், என்னோட அரசியல் எதிரி டிஎம்கே, கொள்கை எதிரி பிஜேபின்றார். ஸோ பிஜேபி இப்போ இருக்கிற பக்கமும் போகிறதில்ல, ஏடிஎம்கே டிஎம்கே இருக்க பக்கமும் போகிறதுக்கு சார் வாய்ப்பு உங்க இல்லை. நம்பிக்கையாவே இருங்க எடுத்துக்கிறேன் சார். இருங்க நான் சொல்கிறேன். இப்போ ஏடிஎம்கேன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஏடிஎம்கே பற்றி பெருசாக அவர் வந்து விமர்சனம் வைக்கிறதே இல்லை. விமர்சனம் அதான் எங்கே வச்சிருக்காரு, 2 3 இடத்துல வச்சிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த அவங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி போனதுக்கப்புறம் வந்து உங்களோட சாயம் வெளுத்து அதான் சார் போச்சுன்னு முக்கியமான நான் வரேன் விமர்சனம் அங்கதான் வருது. ஏன்னா அவங்க வந்து கூட்டணிக்கு வேற கூட்டணி அமைச்சிட்டாங்க, அதனால அவங்களை விமர்சிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் அண்ணாவோ இல்லைனா விஜய் அண்ணா கட்சி சார்ந்து இருக்கவங்க யாருமே வந்து ஏடிஎம்கே கூட நாங்கள் கூட்டணி டாக்ஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அஃபிஷியலாக எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி ஏடிஎம்கே சைட்லேருந்து வந்திருக்கலாம். ஆனால் எங்கேயுமே இந்த சைடில் வந்திருக்காது. விஜய் அண்ணாக்கு கூட்டணி இல்லை, யாருமே கூட்டணி இல்லை, தனித்து விடப்பட்டுறன்னு நியூஸில் எவ்வளோ வந்தாலும் சரி, கூட்டணிக்கு நிறைய பேர் வந்து தான் இருக்காங்க. விஜயனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர்கிட்ட இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறது ஹோல்ட் பண்ணுங்கள், டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலான்றது தான் அவரோட ஸ்டாண்ட். அதுதான் வந்து ஒரு தடவை எடப்பாடி கூட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டிசம்பருக்கு அப்புறம் தான் கூட்டணிக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு. அதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர், அவங்க போய் பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க. இதனால வந்து இது அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது.